யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அன்பான மக்களே, உங்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். யாழ் மறை மாவட்ட மூத்த குருவும் மிகச்சிறந்த இறையியலாளரும் உலகம் நன்கறிந்த குருவாகவும் இவர் இருக்கின்றார். முதலிலே அவரை பற்றிய குடும்ப பின்னணியையும் அவர் எங்கே தன்னுடைய ஆரம்ப கல்வியை முன்னெடுத்தார் என்பதை பற்றியும் நாங்கள் அறிந்து கொள்வோம். யாழ்ப்பாணத்திலே இப்பொழுது டெம்பிள் ரோடு என்று அழைக்கப்படும் அந்த தெருவிலே 1934 ஜனவரி மாதம் 6ஆம் தேதி மூவிராசாக்கள் பெருநாளிலே நான் அந்த குடும்பத்திலே 2வது பிள்ளையாக, எனக்கு மூத்த ஒரு அக்கா, நான், அதுக்கு பிறகு ஒரு தம்பி, தங்கச்சி, 4 பிள்ளைகளிலே 2வது பிள்ளையாக பிறந்தேன். எனது தகப்பனார் சீமாம்பிள்ளை புனித ஜோசப் அச்சகத்திலே இங்கிலீஷ் கோப்பாளராக வேலை செய்தார். நான் தொடக்கத்திலே செயின்ட் சார்ல்ஸ் மகா வித்தியாலயம் என்று சொல்லப்படும் இந்த பள்ளிக்கூடத்திலே படித்த நாங்கள். அப்பொழுது சொல்கிறது அறுவரி 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்புன்னு தான் போகிறது. 2ஆம் வகுப்பு முடிய எனக்கு சோமில்லை. நான் சாகப்போறன் என்று சொல்லி ஆஸ்பத்திரியிலே படுத்திருந்தது. அவ்வளவு அந்த சொல்கிறது என்டரிக் ஃபீவர் என்று சொல்லி அந்த காய்ச்சல் வந்தோடியா. ஆனால் அன்று இரவு ஒரு கனவு கண்டேன். நான் சின்ன பொடியாக இருந்தால் ரெண்டாலும் அந்த மடு மாதா என்ற உருவம் எனக்கு வந்தது. அந்த கனவு கண்டு கட்டிலே இருந்து விழுந்துட்டேன். ஒன்றும் முடியே இல்லை. ஆனால் இன்னும் கீழே விழுந்துட்டேன். ஆட்சி எழும்பி அன்றைக்கே என்னை ஆஸ்பத்திரியில் இருந்து விடுவித்தார்கள். அந்த நெருப்பு காய்ச்சல்னு சொல்கிறது என்டரிக் ஃபீவர். அதிலேருந்து விடுபட்டு நான் ஒரு வருஷம் பள்ளிக்கூடம் போகவே இல்லை. படிக்க எனக்கு இயலாது. இங்கே மாவடியிலே செயின்ட் சார்ல்ஸிலே 3ஆம் வகுப்பு முடிஞ்ச பின்பு செயின்ட் பேட்ரிக்ஸிலே போய் சேர்ந்தேன். 4ஆம் வகுப்பு போய் அப்புறம் அங்கே இருந்து செயின்ட் பேட்ரிக்ஸில் படித்தேன். செயின்ட் பேட்ரிக்ஸில் காசு கட்ட வேணும். 1 மாதத்துக்கு 3 ரூபாயோ 4 ரூபாயோ கட்டுறது. என்னுடைய தகப்பனார் அச்சுக்குளத்திலே வெளிப்படி தான். அவற்றை சம்பளம் ஏதோ கிட்டத்தட்ட 100 ரூபாய் ஒரு மாதத்தில். அதில் 3 ரூபாய் 4 ரூபாய் கொடுக்குறனாலும் கஷ்டம்தானே. ஒருக்கா வீட்டை திருத்தி விட்டுட்டோம். செயின்ட் பேட்ரிக்ஸில் இருந்து நீ காசு கட்ட மாத காசு கட்டையெல்லாம் வீட்டை போகணும். பின்பு நான் செயின்ட் பேட்ரிக்ஸில் 5ஆம் வகுப்புக்கு பிறகு நெடுகிலும் 1ஆம் வகுப்பில் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு அப்பொழுது சொல்கிறது NPTA சோதனை என்று வைக்கிறவர்கள் யாழ்ப்பாண பகுதியிலே நார்தர்ன் ப்ராவின்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன். அந்த சோதனையிலே நான் முதலாவது வந்தேன். NPTA 8ஆம் வகுப்பு சோதனை, வடமாகாண சோதனை. அது முடிஞ்சு எனக்கு டபுள் ப்ரமோஷன் SSCக்கு போயிட்டேன். முந்தி ப்ரெப் சீனியர் SSCன்னு இருக்கிறது. நான் SSCக்கு போய் அங்கே சோதனை எடுத்தேன். அதில் இந்த இலங்கை முழுவதிலேயும் நான் முதலாக வந்தேன். 5 டிஸ்டிங்ஷன் ஏஸ், 4 பீஸ். 2வது அப்போ ஃபாதர் ஜான் ரெக்டராக இருந்தவர், BA ஜான். அவர் செயின்ட் பேட்ரிக்ஸுக்கு ஹாலிடே விட்டு எனக்குன்னு டபுள் ப்ரமோஷன் என்று சொல்லி அறிவித்தார். நாங்கள் சொந்த வீட்டில் ஒரு காலம் இருக்கையில் 4 வீடு மாறி மாறி வாடகை வீட்டில் தான் இருந்தேன். எனக்கு இப்போது நெப்பாக இருக்க அந்த வீடுகள். ஒன்று அந்த டெம்பிள் ரோட், அந்த ஓல்சோ ரோட் ஒழுங்கேக்கில், பிறகு டெம்பிள் ரோட்டில் 42ஆம் நம்பர், பிறகு டெம்பிள் ரோட்டில் 38ஆம் நம்பர், அப்புறம் அதுக்கு பிறகு கச்சேரி நல்லூர் ரோட்டில் அந்த கச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் 13ஆம் நம்பர். இப்படியாக எல்லாம் வாடகை வீடு தான். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய வறுமை எங்களுக்கு சொந்த வீடு வச்சிருக்க உதவி செய்யலை. வீட்டிலே அக்கா கான்வென்ட்டில் படித்தவ முதல் தமிழ் படிச்சுட்டு பிறகு ஆங்கிலம் படித்து அவள் SSC டீச்சராக வந்தாள், இங்கிலீஷ் டீச்சராக. மற்றது தம்பி சேவியர் மாஸ்டர்னு சொல்லி செயின்ட் பேட்ரிக்ஸ்லேயே அவர் பள்ளிக்கூடத்திலே படிப்பிச்சார். மற்றது மேரி ஆன் தம்பிரட்னம்னு சொல்லி தங்கச்சி, அவவும் செயின்ட் பேட்ரிக்ஸ்லே படிப்பிச்சார் ஆசிரியராக. 4 பிள்ளைகள். நான் வளர்ந்த சூழலிலே அனுபவங்கள் கணக்கு இருக்கின்றது. வறுமையின் அனுபவங்கள் விசேஷமாக 34ஆம் ஆண்டு பிறந்த நான் 38ஆம் ஆண்டு உலக யுத்தம் ஆரம்பித்த பொழுது எனக்கு 4 வயது. இப்போ அதுக்கு பிறகு தான் பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். அப்போ இப்போவும் நெப்பாக இருக்குது. இந்த மாவடியில் படிக்கும் பொழுது முந்தி இந்த குண்டு போட போகிறான்னு சொல்லி அபாயத்துக்கு இந்த சைரன் ஊதுவார்கள். அப்போ நாங்கள் விழுந்து வாங்கலுக்குள்ளே படுக்க போனோம். கீழே எல்லாரும் விழுந்து வாங்கலுக்குள்ளே படுக்கணும். நான் குண்டு போட போகிறேன். அப்படியான காலத்திலே சண்டை காலத்திலே படித்தபடினாலே எங்களுக்கு அந்த சண்டை நிற்பாக இருக்குது. அப்போ ஃபாதர் CS மேத்யூஸ் என்று சொல்லி ஒரு ஃப்ரெஞ்சு சுவாமியார் இங்கே செயின்ட் பேட்ரிக்ஸ் ரெக்டராக இருந்தவர்.
அவர் இதுகளுக்கு பொறுப்பாக இருந்தார். ஏஆர்பின்னு சொல்லி. அந்த காலத்திலே வறுமையும் போர் காரணமாக வறுமை காரணம் கூப்பனுக்கு தான் அரிசி. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒவ்வொரு இதற்கும் ஒரு கூப்பன். அந்த கூப்பனை காட்டி ஒவ்வொரு கிழமைக்கும் அரிசி, மா, சீனி வாங்குவோம். அப்போ டெம்பிள் ரோட்டில் நான் பொடினாக இருக்கும் பொழுது இந்த டெம்பிள் ரோட்டில் இந்த ஹாஸ்பிட்டல் ரோட்டுக்கு அடுத்த இந்த கடையில் வந்து ஒவ்வொரு கிழமையும் கடையும் கொண்டு வந்து அதுக்கு எங்களுக்குரிய என் குடும்பத்துக்குரிய கூப்பன்களை கொடுத்து அரிசி வாங்கி, மா வாங்கி, சீனி வாங்கி, அதுதான் எங்களுக்கு அந்த கிழமை முழுக்க சாப்பாடு. அப்படியான வறுமை. இப்படியாக காசு தட்டுப்பாடுன்றில் சாமான் வாங்க இயலாது, எல்லாம் வறுமையாக வளர்ந்தபடியினாலே அந்த வறுமை அனுபவம் எனக்கு போயிருக்கு. 6ஆம் வகுப்பு துவக்க நான் படிப்பிலே திறமையாக இருந்தேன். எனக்கு ப்ரைஸுகள் வர்றது வருடம் முடிவு. ஆனால் ப்ரைஸுக்கு போட்டுக்கொண்டு போக சப்பாத்து இல்லை. அப்போ இந்த டெம்பிள் ரோட்லேயே காட்ஸ் ஃபேமிலின்னு சொல்லி பார்த்த கருணாகரன்ற தம்பியார் இருந்தவர், அவர்கிட்ட சப்பாத்தை வாங்கி போட்டு கொண்டு போனான். அப்போ உடுப்பும் இல்லை, போதிய இது வசதிகள் இருக்கையில். இருந்தாலும் நான் எஸ்எஸ்சி அந்த டபுள் ப்ரமோஷனுக்கு பிறகு ஹெச்எஸ்சி எடுத்து யூனிவர்சிட்டி போக, அங்கே போகவும் 250 ரூபா கட்டணும் 2 மாதத்துக்கு இருக்கா. அதுக்கு யார் காசு கட்டுறா? அப்பட்ட சம்பளம் காணாது. அப்போ பிஷப் எமிலியானஸ் பிள்ளை இருந்தவர், அவர்கிட்ட போய் சொல்லி அவர் அட்வான்ஸாக கொடுத்தார். அந்த காசு நான் படித்து முடித்து 3 வருஷம் படித்து முடித்த பிறகு ஆசிரியராக வந்த பொழுது நான் மாதம் 25 ரூபா கட்டினேன். இப்போ என்ன கொழும்பு கலாசாலை, அப்போ ஒரு யூனிவர்சிட்டி தான் இருந்தது கொழும்பில். அந்த யூனிவர்சிட்டியிலே போய் நான் அங்கே மேத்ஸ், கணக்கும், பௌதிகம், ஃபிசிக்ஸ், டபுள் மேத்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் டபுள் மேத்ஸ் உண்டு, பியூர் மேத்ஸ், அப்ளைட் மேத்ஸ்ன்னு இருந்தது. அதுவும் படித்து பிஎஸ்சி டிகிரி எடுத்தேன். அப்போ அங்கே போகிறதுக்கு அங்கே கொழும்பில் இருக்கணும். ஒரு யூனிவர்சிட்டி தான் கொழும்பில். அந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஹாஸ்டல் இருந்தது, ஹெவலக் ரோட், நம்ம 90 ஹெவலக் ரோட்டில். அந்த கேத்தலிக் ஹாஸ்டலில் நான் அங்கே இருந்து படித்து கொண்டு இருந்தேன். படித்து முடிகிற காலத்தில் நான் சும்மா சத்தம் வச்சு ஒரு நாள் கூப்பிட்டேன், பிளத்தா சத்தம் வச்சு. அப்போ அந்த நம்ம 90 ஹெவலக் ரோட்டில் இருந்த அந்த சுவாமியார், அவர் ஒரு ஸ்பானிஷ் நாட்டை சேர்ந்த எலாடியோ நீரா என்ற சுவாமியார். அவர் அதை அரைக்கில் வெளியில் வந்து, இம்மானுவேல் டோன்ட் ஷவுட், யூ கேன் பிகம் எ ப்ரீச்சர் என்றார். யூ கேன் பிகம் எ ப்ரீச்சர்னா நீ ஒரு போதகராக வரலாம், நீ சத்தம் வைக்கிற. அந்த சொல்லு வந்து அந்த நீ ஒரு போதகராக வரலாம்ன்ற சொல்லு வந்து என் காதுகளை கொஞ்சம் கூட போச்சு. அப்போ நான் மேலே போய் என்னோட படித்து கொண்டு இந்த ஃபினாண்ட பிள்ளைன்னு சொல்கிற நிகம்பு ஒரு மாணவன், அவனுக்கு நான் இப்படி சொல்கிறார் பாதை எல்லாடியோ நேராக, நீ ஒரு போதகராக வரலாம்னு. அப்போ நான் படிக்க முடியுது யூனிவர்சிட்டியில். அப்போ தான் என்னுடைய பெற்றோர் தங்களுடைய வறுமை தீரும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார்கள். நான் படித்து முடிய வீட்டை வந்து சொன்னேன், நான் சுவாமியாக போகிறேன். அவர்களுக்கு அது பெரிய திகைப்பாக இருந்தது. ஏன்னா தங்களுடைய வறுமையை போக்குறதுக்கு ஒருத்தன் படித்து முடித்து வாரான், நீ வேலையில் உதவி செய்யான்ருக்கு, அவன் சுவாமியாக போகிறான். அப்போ அதை அவர் இருந்தாலும் ஏற்றுக்கொண்டார்கள். நம்முடைய பெற்றோர் பக்தி உள்ளவர்கள். என்னை சின்ன பொடியனாக இந்த டெம்பிள் ரோட்டில் 42ஆம் இலக்கத்திலிருந்து தஞ்சாவூர் மட்டும் பூஜைக்கு காலமையில் என்னவோ எனக்கே தெரியாது. எங்களோட குடும்பத்தில் 4 பிள்ளைகள். ஆனால் அம்மா வந்து என்னத்தான் எழுப்பி உடுத்தி அந்த வீட்டில் இருந்து தஞ்சாவூருக்கு போய்கிற மட்டும் இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் இருக்குமாறுன்னு சொல்லி கொண்டு போய் என்ன பூஜையை கொண்டு போவார். என்னத்தான் கூட பார்த்தது. அப்புறம் அதுக்கப்புறம் ஐயா வந்து பெரிய கோயிலில் 5:30 மணி பூஜைக்கும் கூட்டி கொண்டு போவார். அப்போ என்ன வளர்த்தார்கள் இப்படி. சாமியாக வரணும் இல்லை, ஆனால் நல்ல குடும்பத்திலே அவர் கிறிஸ்தவனாக நல்லா வளர்த்தார்கள். அக்கா, தம்பி, தங்கச்சி அவையெல்லாம் நித்திர வேணும். என்னென்று எனக்கே தெரியல. அப்படியா படித்து முடித்து பின்பு நான் சேக்ரட் ஹார்ட் காலேஜ் கரவட்டியில் ஒரு டீச்சராக சேர்ந்தேன். ஃபாதர் ஆல்ஃப்ரெட் ரெக்டராக இருந்தவர். வீட்டுக்கு சம்பளம் எடுத்தால் கொண்டா 450 ரூபா தான் சம்பளம். வீட்டுக்கு காசு கொடுக்குறதும் வீட்டுகளை பார்க்குறதும். நான் பொதுநிலை அப்போஸ்தலத்தில் கொஞ்சம் ஈடுபாடு இருந்தது. மரியாதை கூட்டங்களுக்கு போகிறது, இந்த இது கோயில். அதனாலே அந்த இதில் ஒரு அழைப்பு வந்தபடியாக பிறகு ஃபாதர் குணசீலன் இருந்தவர். அவர் என்ன சொன்னார், ஊக்கம் கொடுத்தார்.
சுவாமியாக வரவணும் இல்லை எனக்கு ஊக்கம் கொடுத்து உதவியாக இருந்தார். இப்படி சுவாமிமாரோட இங்கே பெரிய கோயில் சுவாமிமாரோட நான் இட்டோம். தஞ்சாவூர் பெரிய கோயிலும் ஒன்றா தான் இருந்தது. அப்போ சுவாமிமாரை சந்திக்கிறது, மரியாதை கூட்டங்களுக்கு போகிறது. பிறகு மாஸ்டராக இருந்த பொழுது நான் இங்கே யாழ்ப்பாணத்தில் படிப்பிக்க துவங்க எனக்கு கல்யாணம் பேசினார்கள். அந்த கல்யாணம் பேசினது எனக்கு பிடிக்கல. நம்மளோட சீதனை வீடு இப்போ இருக்குது மெயின் ஸ்ட்ரீட்டில், பெரிய வீடா. அந்த பொம்பளையும் தெரியும் ஆரண்டு, நான் மாட்டேன் என்று சொல்லி போட்டு அப்புறம் புரோக்கர் மேரும் ஏண்டாங்கிற. அப்போ அந்த நாளில் பட்டதாரி என்னொன்னு கல்யாணங்கள் பேசுகிறான். அப்போ நான் இந்த புரோக்கர் மேலேருந்து தப்பிக்கொள்றதுக்காக மன்னாருக்கு ஓடினேன். மன்னார் சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் டீச்சருக்கு போனேன். அங்கே பிரதர் மேர் கிறிஸ்டியன் பிரதர்ஸ் இருந்தவர், அவையோடு இருந்து படிப்பித்து கொண்டு மாஸ்டராக இருந்தேன். அங்கேயும் இப்படி தான் கல்யாணம் பேசுவதும் ஆக்கிறது. நான் ஆனால் மரியாதையில் தலைவராக இருந்தேன், கூரியா தலைவராக, மன்னார் கூரியா தலைவராக. அப்போ மன்னார் முழுக்க சுற்றி அடிக்கிறது, பேசாலும் அவங்கால எங்கால தலைப்பண்ணால் அனுப்பிச்சு அடித்து நான் மன்னார் டீச்சராக இருந்தேன். அதன் பின்பு அங்கே இருந்து தான் நான் அதை ரிசைன் பண்ணி போட்டு நீ காணும் படிப்பித்தது 3 வருஷம் காணும்னு சொல்லி 61ஆம் ஆண்டு நான் அதை ராஜினாமா செய்து போட்டு செமினரிக்கு போவேன்னு வந்துட்டேன் வீட்டை. அப்போ அப்பா அம்மாவுக்கு நான் என் சம்பளம் வராது, படிப்பித்தல் நிப்பாட்டிட்டேன். பெற்றோர் ஏற்றுக்கொண்டார்கள். தங்களுடைய வறுமையை இருந்தாலும் நீ வேலையை நிப்பாட்டி போட்டு சுவாமியாக போகிறதுன்னு சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டார்கள். நான் இங்கே சுவாமியாக வர விருப்பம் எமிலியானஸ் பிள்ளைக்கு முன்னால் இருந்தேன். நான் சுவாமியாக வர போகிறேன். எனக்கு அப்போ லத்தீன் தெரியாது, லத்தீன் படிக்க இல்லை. அந்த காலத்தில் சுவாமியாக வரேன்னா லத்தீன் படிக்கணும். அப்போ போய் நீர் இந்த குருமணத்தில் இருந்து சென்ட் மார்ட்டின் செமினரியில் அங்கே இருந்து லத்தீன் படிக்கலாம் என்று ஃபாதர் மிஸ்டர் சந்தியா பிள்ளைன்றவர், எஸ்எஸ் சந்தியா பிள்ளைண்டு அவர்கிட்ட கொஞ்சம் லத்தி எஃப்என்ஜி சவரத்தின் இன்னொரு டீச்சர் அவர்கிட்ட லத்தீன் படித்து பிறகு குருமணத்துக்கு போனேன். எங்கே கண்டி குருமணத்துக்கு. நான் கண்டி குருமணத்துக்கு போய் 1 வருஷம்தான் இருந்தேன். அது முடிய பிஷப் என்ன பிடிச்சி ரோமுக்கு அனுப்பிட்டார். அங்கே போய் படியன். இப்போ ரோமுக்கு போனால் அங்கே 6 வருஷம் படிச்சுட்டு பிறகு சுவாமியா. அப்போ 66ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி சம்பேது ஆலயத்திலே குருவாக்கப்பட்டேன். அது பெரிய மகிழ்ச்சி. என்னோடு சேர்த்து கிட்டத்தட்ட 30-40 பேர் வேறு நாடுகள் சேர்ந்தவர்கள். நீங்கள் வெளிநாட்டிலே குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இலங்கைக்கு வந்த பொழுது உங்களுடைய முதலாவது திருப்பலி எங்கே ஒப்புக் கொடுக்கப்பட்டது, எவ்வாறு அது நடைபெற்றது? அது இங்கே பெரிய கோயிலாம். பெரிய கோயில். பெரிய கோயில் ஏன்னா சஞ்சுவாங்கோயில் பெரிய கோயிலை சேர்ந்தது, தனி பங்காக இருக்கையில். அதனுடைய பெரிய கோயிலாக ஆரம்பித்தாங்க பூஜை. பெரிய கொண்டாட்டம் ஒரு கொண்டாட்டம் செய்து என்னை அழைத்து கொண்டு போனார்கள். பெரிய கோயிலில் இருந்து கச்சேரி நல்லூர் ரோட்டில் நம்முடைய பெற்றோர் இருந்த இடத்துல அங்கே தான் வாழைக்கு இருந்தவன் கொண்டாட்டம் செய்து என்னை வரவேற்றார்கள். அதன் பின்பு உதவியாக நான் பெருசாக கனகாலம் இருக்கையில் மானிப்பாய்க்கு அனுப்பிட்டார் எமிலியானஸ் பிள்ளை. மானிப்பாய் தான் கொஞ்சம் பெரிய பங்காக வச்சு நான் எல்லாத்தையும் கோயில் சின்ன சின்ன கோயில்களை கொஞ்சம் ஊக்குவிச்சு செய்தேன். அதன் பின்பு நான் அங்கே இருந்து 76ஆம் ஆண்டு பிஷப் தியோ பிள்ளை சொன்னார், நீர் கண்டி குருமணத்திற்கு பேராசிரியராக போகணும். 1 வருடம்தான் படிப்பித்தன். படிப்பு முடிய அவர்களை என்னை திரும்பவும் ரோமுக்கு அனுப்பிட்டார்கள். அங்கே போய் டாக்டர் பட்டம் எடுத்து திருப்பி நான் கண்டி குருமணத்துக்கு வந்தேன். கண்டி குருமணத்துக்கு அங்கே நான் பேராசிரியராகவும் அந்த தியாலஜிக்கு பொறுப்பாகவும் டீன் ஆஃப் தியாலஜி என்று பொறுப்பாகவும் அங்கே கடமையாற்றினேன் கண்டி குருமணத்தில். இறையியல்லே நான் பட்டம் பெற்று கொஞ்சம் இதுகள் எழுதினபடினாலே என்னுடைய பேர் ஆசிய இறையியலாளராக வந்தது. இலங்கை மேற்றாணிமார் எல்லாரும் என்னை இலங்கையின் பிரதிநிதியாக அந்த ஆசிய இறையியலாளர் குழுவுக்கு அனுப்பினார்கள். அப்போ அந்த இதில் இருந்தபடினால் நான் 10 வருஷமாக ஆசிய நாடுகள் எல்லாருக்கும் போகக்கூடியதாக இருந்தது. அவர்களும் என்னை அழைத்தார்கள் விசேஷமாக கூட்டங்களுக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஹாங்காங்குக்கு போகிறது 10 வருஷமாக. அங்கே தான் எங்களோட பெரிய கூட்டம். நீங்கள் ஒரு மிகச்சிறந்த இறையியலாளர், எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் அந்த கூட்டத்திலே எவ்வாறான பணிகளை செய்தீர்கள்? அந்த கூட்டத்திலே அதிகமாக இப்போ அண்மையிலே 2 வருடம் மறைந்து போன ஒரு இந்திய இறையியலாளர் ஃபீலிக்ஸ் வில்ஃப்ரெட் என்பவர். அவர் என்னோட படித்தவர், எனக்கு கொஞ்சம் வயது குறைவு, ஆனால் இறந்து போனார். ஒரு திறமையானவர்.
அவரும் நானும் ஒவ்வொரு நாடுகளில் இருந்தும் ஆசிய நாடுகளில் இருந்து இறையியலாளர்கள் இருந்தார்கள். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் கூடி ஒரு கிழமைக்கு சில விஷயங்கள் எங்களுக்கு ஆசிய நாடுகளுக்கு சொந்தமான விஷயங்களை எங்களுக்குள்ள கதைச்சி அவைகளை பற்றி நாங்கள் மற்றாக்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ தான் எங்களுக்கு அதுக்கு முதல் என்னென்றால் எல்லா நடவடிக்கைகளும் திருச்சபையின் நடவடிக்கைகளும் ரோமிலே தான் செய்யப்பட்டது. அங்கே தான் நியமனம் செய்யப்படுறதும் பிஷப் மேர் பண்ணணும், அங்கே தான் இறையியல் எழுதுவதும் மாறும். இப்போ நாங்கள் கூடின பொழுது எங்களுக்குள்ளே ஒரு 10-12 பேர் கூடி கதைச்ச பொழுது எங்களுக்குள்ளே ஆசிய இறையியல் என்று சொல்லி ஒரு விஷயத்தை நாங்கள் கூட ஊக்குவித்தோம். ஆசிய கன்றுகள், அதாவது நாங்கள் கிறிஸ்துவின் காலத்திலே இருந்து கிறிஸ்தவர்களாக இருக்கவில்லை, ஆனால் நாங்கள் போர்த்துகேயர் வந்து குடியேறி எங்களுக்கு போதித்து வந்தவர்கள் கிறிஸ்தவர்களாக வந்த நாங்கள் எங்களுடைய நாடுகளிலே என்ன விதமாக இந்த இறையியல் வளர்ந்திருக்கின்றது என்பதை நாங்கள் யோசித்து எங்களுடைய சூழலிலே என்ன விதமாக இருக்கணும் என்பதை பற்றி எழுதி மக்களுக்கு விளங்கப்படுத்துவோம். அதாவது ஏசியன் தியாலஜி. ஏசியன் தியாலஜி என்று சொல்லுகின்ற பொழுது ஆசிய நாடுகளுடைய கலை கலாச்சார பண்பாடுகளை மையப்படுத்தி ஆய்வு செய்து நீங்கள் அதை இறையியலாக கொண்டு வருகின்றீர்கள். எங்களுடைய பண்பாட்டிலே இந்த மண்ணிலே கிறிஸ்தவம் வளர்ந்த பொழுது இந்த நிலைமைகளை எல்லாம் உள்வாங்கி அந்த இதிலே சிந்தித்த, அதாவது இறையியல் செய்கிறது. ஏனென்றால் அதுக்கு முன்பு அவர்கள் ஐரோப்பாவிலே தான் இறையியல் செய்தபடியினாலே ரோமை அதை மையமாக வச்சு செய்தார்கள். அதன் பின்பு நாங்கள் எங்களுடைய சூழலை நாங்கள் மையமாக வைத்து அடித்தளமாக வைத்து ஏசியன் தியாலஜி செய்வோம்னு சொல்லி மறைந்து போன ஃபீலிக்ஸ் என்பவர் நல்லா இருந்தவர், அவர் கொன்சீலியம் என்ற மேகசின் கூட செய்தார். ஒழுங்காக மாதம் மாற ஒரு வெளியீடு. இப்படி செய்து இந்த ஆசிய இறையியலை ஊக்குவித்தோம். இன்னும் மேற்கத்திய நாடுகளின் இறையியலை கற்பிப்பதிலும் பார்க்க ஆசிய நாடுகளில் என்ன விதமாக இந்த கிறிஸ்தவம் வளர்ந்து அனுபவம் பெற்றிருக்கின்றது, ஆசிய நாடுகளில் என்ன விதமாக இந்த கிறிஸ்தவம் உருவெடுக்க வேண்டும் என்பதை நாங்களே சிந்தித்து உட்படுத்த நாங்கள். அப்போ நான் செய்த வேலையில் முக்கியமான வேலை இந்த ஆசிய நாடுகளில் இருக்கும் இறையியலாளர்களுக்கு ஊக்கம் கொடுத்து அவர்களை எழுதப்படுறது இந்த விஷயங்களை பற்றி, கிறிஸ்தவத்தை பற்றி. நாங்கள் கிறிஸ்தவ ஆரம்பத்திலே அறிந்திருக்கவில்லை, இருந்தும் நாங்கள் கிறிஸ்தவர்களாக வந்த பிறகு எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த கிறிஸ்தவத்தை அனுபவித்திருக்கின்றோம். எங்களுடைய நாடுகளிலே இருக்கிற கிறிஸ்தவத்தின் சட்டத்தை அடித்தளமாக வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன விதமாக இறையியல் செய்ய வேண்டும் என்பதை காண்பித்தேன். ஆக பின்பு அதிகமான செமினரிகளிலே இதுகளிலே ஆசியாவிலே அப்போ நான் அடிக்கடி ஒரு 10 வருஷமாக ஆசிய நாடுகளுக்கு இதை பற்றி போகிறதும் சிந்திக்கிறதும் விளக்கி வைக்கிறதும். விசேஷமாக நான் போன நாடு பிலிப்பைன்ஸ், மணிலா. என்றால் ஆசியாவிலே மிகப்பெரிய கத்தோலிக்க நாடு பிலிப்பைன்ஸ். அதனாலே பிலிப்பைன்ஸ் மணிலா மாத்திரமில்லை, ஹாங்காங், டோக்கியோ, ஜப்பான், இதெல்லாம் எனக்கு ஒரு அனுபவம். அந்தந்த நாடுகளில் போய் இப்போ டோக்கியோ போனால் அங்கே ஜப்பான்காரர் நாங்கள் முந்தி சண்டை காலத்தில் கண்டாங்க இங்கே. அப்போ ஜப்பான் தேசத்தில் என்ன கிறிஸ்தவம் வளர்ந்தது, ஜெசுவிட் சபைக்காரர் என்ன மாதிரி சென்றார்கள், அவர்கள் அனுபவித்த கிறிஸ்தவம் என்ன மாதிரி என்றெல்லாம் அறியக்கூடியதாக இருந்தது. அதே மாதிரி இந்தோனேஷியா, மலேசியா எல்லா நாடுகளும் ஆசிய உலகத்தையும் ஆசிய திருச்சபையையும் ஒன்றாக இணைத்து ஆசிய கிறிஸ்தவம் என்ற இதிலே சில ஆர்டிக்கல்ஸை நானும் எழுதினேன் மேகசினுக்கு. இது எங்களுக்குள்ளே ஒரு உணர்வு வந்தது, ஆசிய இறையியலாளர் எங்களுக்கும் உரிமை இருக்கின்றது பேசுகின்றது. அப்போ ரோமில் தீர்மானம் எடுக்கும் பொழுது அவர்கள் தாங்களாக எடுக்க முடியாது, எங்களையும் கேட்டுத்தான் எடுக்க வேணும். விசேஷமாக இந்த தியாலஜி மணிலா, பிலிப்பைன்ஸ் மாத்திரமில்லை, மற்ற நாடுகளிலேயும் மெல்ல மெல்ல இந்தோனேஷியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா, இலங்கை இப்படியான நாடுகளில் கூட கற்பிக்கப்பட்ட கொண்டது. இது எவ்வளவுக்கு இப்போ இருக்கின்றன்னு எனக்கு சொல்ல முடியாது. எங்களுடைய கருத்துக்கள், அதாவது முந்தைய ரோமிலிருந்து பிறப்பிக்கப்படும் ஏடுகள் அந்த ரோமைத்தான் மையமாக வைத்து ஐரோப்பாவைத்தான் தளமாக வைத்து எழுதப்பட்டு எங்களுக்கு அனுப்பப்பட்டது. இப்போ நாங்களே கிறிஸ்தவத்தை இந்த மண்ணிலே அனுபவிக்கின்றோம்
இந்த கிறிஸ்தவம் எப்படியா இருக்கின்றது, என்ன அனுபவம்ன்றதை பற்றி நாங்கள் சொல்ல துவங்க எங்களுடைய இறையல் வந்து பிறந்தது. நாங்கள் அனுபவித்த கிறிஸ்தவத்தை பற்றி, இந்த மண்ணில் அனுபவித்த கிறிஸ்தவத்தை பற்றி சொல்ல துவங்க அந்த கிறிஸ்தவ மண்ணில் அப்போ இங்கேயும் வேத சாட்சிகள் உருவானார்கள் ஆசியாவிலேயும். அப்போ அவர்களும் அந்த தாங்கள் விசுவசித்த உண்மைகளுக்கு சாட்சியமாக இருந்து கொடுத்தபடினாலே அவர்கள் பிறப்பிக்கப்பட்டு, விசேஷமாக இந்த விஷயத்திலே பிலிப்பைன்ஸ் நாடு ஒரு அடித்தளமாக இருந்தது, உதவியாக இருந்தது, பெரிய நாடாக இருந்தது. மற்ற நாடுகளும் சேர்ந்து ஊக்குவித்தன. இப்போ இன்றைக்கு நிலைமை என்னென்று எனக்கு அவ்வளவு சொல்ல தெரியாது. ஆனால் அப்பொழுது நாங்கள் இருக்கும்பொழுது தான் ஊக்குவித்தனாங்க. இவ்வளவு மிகச்சிறந்த ஒரு இறையாளராக எங்களுடைய ஆசிய நாட்டுக்கு பணியாற்றி இருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த பணிகளை தவிர்த்து யாழ் மறை மாவட்டத்திலே நீங்கள் பணியாற்றிய பொழுது எவ்வாறான பதவிகளை வகித்திருக்கின்றீர்கள், எவ்வாறான பணிகளை முன்னெடுத்திருக்கின்றீர்கள்? பதவி என்றால் இங்கே விக்காஜனலாக இருந்தாலும் கொஞ்ச காலம் பிஷப் தொம் சவுந்தன பிஷப்பாக இருந்த பொழுது இன்னும் ஒரு 10 வருஷம். அப்போ நான் இங்கே இந்த செமினரிக்கு ரெக்டராகவும் இருந்தேன். அப்போ அதே நேரத்தில் அதையும் பார்க்க சொன்னார். அப்போ அந்த விக்காஜனலாக இருந்த பொழுது பார்த்தேன். இறையல் ஆக்கத்தை ஊக்குவித்தேன். நானாக சில எழுதினேன். எங்களுக்குள்ளே இன்னொரு புரட்சிகரமாக பார்க்கலாம். ஏனென்றால் நான் எழுதும் கருத்துக்கள் வந்து ஆசிய கருத்துக்கள். அதை வெளிநாட்டவர்கள் லேசாக வழங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் இருந்தும் நான் விடவில்லை, என்னுடைய கருத்துக்கு இருந்தேன். ரோமிலே நடக்கிற கூட்டங்களிலே பங்கு பெற்றதுக்கு நான் அதிகமாக சென்றிருக்கின்றேன். இங்கே இருந்தாலும் ஆசியாவில் இருந்தாலும் ரோமிலே நான் படித்தபடியினாலே, அங்கே நான் இறையியல் செய்து வளர்ந்தபடினாலே எனக்கு அங்கே ரோம் இதுகள் தெரியும் கொஞ்சம் கூட. அப்போ அவரோட கதைப்பதும் விளங்குப்படுத்துவதும் எங்களுடைய இதழை பிறப்பிப்பதும் எங்களுக்கு சுகமாக இருந்தது. அதை செய்திருக்கின்றேன். இவ்வாறு நீங்கள் வத்திக்கானுக்கு அடிக்கடி போய் நம்முடைய இறையியல் அங்கே நீங்கள் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா, அல்லது அவர்களுடைய அந்த நிலை எப்படி இருந்தது? ஏற்றுக்கொண்டார்கள் என்று உடனே சொல்ல முடியாது. அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இப்படியான கருத்துக்கள் பிறந்து வளருகின்றன, ஆசியாவிலே வருகின்றன தெரியும். அதன் பின்பு மெல்ல படிப்படியாக ஆசியாவில் இருந்தும் ஆயர்களை தேர்ந்தெடுத்து கார்டினால்களாக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் போய் மேல் மட்டத்தில் போயிருக்கும் பொழுது அவர்கள் கூட கருத்துக்கள் சொல்வார்கள். ஆசியாவிலே உள்ள பிலிப்பைன்ஸ் நாட்டு கருதினால் எல்லாம் அங்கே ரோமில் அவருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்து வச்சு ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி அவர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மெல்ல மெல்ல அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். பெரிய சங்கம் நடந்த பொழுது, கூட்டங்கள் நடந்த பொழுது ரோமிலே அவர்களை கட்டாயமாக மதிப்பு கொடுத்து அவர்களுடைய குரல்களை கேட்டார்கள். இருந்தும் ஆசிய ஆயர்கள் கூட்டமாக ரோம் செல்வது வழக்கம்தான். ஆனால் தங்களுக்குள்ளே கூடி ஆசியாவிலே எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் அவர்கள் செய்து வந்தார்கள். அவர்கள் இன்றும் கூட ஆசிய ஆயர் பேரவை தனித்துவமாக மிகவும் சிறப்பாக இயங்குகின்றது. ஆசியாவுக்கு என்ற ஒரு வரையறை வைத்து அவர்கள் தங்களுடைய பணிகளை ஆற்றுகின்றார்கள். அதற்கு நீங்கள் முன்னோடியாக இருந்திருக்கின்றீர்கள். அதிலே நான் ஏசியன் தியோலஜியன்ஸ் அந்த குரூப்பிலே நான் 10 வருஷமாக நான் கடமையாற்றியிருக்கின்றேன். அதுக்குத்தான் நாங்கள் கூடுறது. ஹாங்காங்கில் கூடி எங்களுடைய கூட்டங்களை ஒரு கிழமையாக வச்சு நாங்கள் எங்களுடைய விஷயங்களை பற்றி தீர்மானிக்கிறது இல்லையா. அந்த விஷயங்களை நான் கூடுதலாக பங்கு பெற்றிருக்கின்றேன். எங்களுக்குள்ளே ஏசியன் தியோலஜியன்ஸ் மீட்டிங் அதில் நாங்கள் செய்திருக்கணும். இன்றைக்கும் அது நடக்கும் தான் நினைக்கின்றேன் நான். நீங்கள் கொழும்புத்துறை புனித சவேரியார் குடும்பத்திலே அதிபராக இருந்த பொழுதுதான் யாழ் மறை மாவட்டத்தில் ஒரு பாரிய இடம்பெயர்வு ஏற்பட்டது. யாழ் மாவட்டத்திலே அந்த இடம்பெயர்வு காலத்திலே நீங்கள் அதிபராக இருந்து எவ்வாறு அந்த இடப்பெயர்வை சமாளித்தீர்கள்? எனக்கு நினைப்பாக இருக்கின்றது, நாங்கள் என்ன விதமாக இங்கே இருந்து மிரிசிவிலுக்கு அடுத்த கிராமம் மட்டும் நாங்கள் ராவராவாக நடந்தோம். நான் சொன்னேன், ஒரு 4 மணி போல் மாணவரை அழைத்தேன். பெரிய கடைக்கு சென்ற பொழுது, நான் மோட்டர் சைக்கிளில் சென்ற பொழுது அறிவித்தார்கள், இன்றைக்கு யாழ்ப்பாண மக்கள் எல்லாரும் தென்பகுதிக்கு இடம்பெயர வேண்டும். நான் திரும்பி போய் செமினரிக்கு போய் சொன்னேன், உங்களுக்கு 4 மணித்தியாவது தாரேன், நீங்கள் எல்லோரும் உங்கள் பட்டியலை கட்டிக்கொண்டு சைக்கிள் எடுத்துக்கொண்டு நீங்கள் தென்பகுதிக்கு போங்கள். அப்போ எல்லோரும் விழிக்கிட்டார். இந்த இடம்பெயர்வுகளை அனுபவித்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் இளைஞர்கள் மத்தியிலே நன்றாக பதிந்திருக்கும் இல்லையா. நாங்கள் சென்றாலும் விசேஷமாக
நாங்கள் கிளிநொச்சிக்கு போன பிறகு தான் நாங்கள் அங்கால கொஞ்சம் எங்களை நாங்கள் ஒரு இடத்திலே விட்டு உரிய இது எங்களுக்கு இப்போவும் நெப்பாக இருக்கின்றது. வசதியற்ற நிலைமைகளை கனவு நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இடம்பெயர்ந்தால் எங்களுக்கு உணவு, சாப்பாடு, படுக்கை இதெல்லாம் தேவைதானே. அப்போ அவ்வளோ பேரையும் கவனித்து கொண்டு எனக்கு அது பெரிய அனுபவங்கள். கடவுள் ஏதோ எனக்கு ஆர்வம் கொடுத்திருக்கின்றார். நீங்கள் இடம்பெயர்ந்து கிளிநொச்சிக்கு போயிருக்கிறீர்கள் மாணவர்களோடு. அங்கே அவர்களுடைய கல்வி தொடரப்பட்டதா? அந்த கல்வி தொடரப்பட்டது அதான் ஒவ்வொரு நிலைமைகளிலே கஷ்டமான நிலைமைகள்லேயும் கல்வியை தொடர்ந்து வகுப்புகளை வைக்கிறதுக்கு அதுகள் ஒரு அளவுக்கு நாங்கள் செய்து கொண்டு தான் வந்தோம். இல்லை ஒன்றே நாங்கள் முடிக்கவில்லை. இந்த இடம்பெயர்வு நல்லா குழப்பினது எங்களுடைய டைம் டேபிள் அதுகளை. இருந்தாலும் நாங்கள் அதுகளை கைவிடவில்லை. இப்போவும் எனக்கு நினைப்பாக இருக்கின்றது. இந்த விதமாக நான் மிருசுவிலை போன பொழுது அங்கே கொஞ்ச நாள் தங்கியிருந்தேன் மடத்தில். ஒரு சிஸ்டர் பேரும் மறந்தோம். அந்த சிஸ்டர் அறையை தான் எனக்கு தந்தான் படுக்க சொல்லி ஒரு கட்டில். அது கஷ்டமான, அதாவது கஷ்டம் நிறைந்த அனுபவங்கள் பெற்றிருக்கணும். இடம்பெயர்ந்து மக்கள் இடம்பெயர்ந்தார்கள். அந்த மக்கள் மத்தியிலே நானும் ஒரு குரல் கொடுத்தேன். அவர்களை ஊக்குவிக்க இந்த கஷ்ட துன்பங்களோடு நான் பகிரங்கமாக அப்போ பேசுவது. என்னுடைய பேச்சுக்களிலே அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்குறது இந்த நோக்கமாக இருந்தது இல்லையா. அப்போ நான் குறுமுதலாக இருந்தபடினா நான் அந்த பணியை செய்கிறதுக்கு எனக்கு துணிவு தந்தது கடவுள் தான்.